ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகரவரிசைப்படி பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகரவரிசையில் ஆ நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஆ எழுத்தில் வரக்கூடிய மரபு தொடர்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து ஆவண்ணா எழுத்தில் வரக்கூடிய மரபு தொடர்களும் நம்ம முடிச்சிட்டோம். ஈயும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எது பார்க்கணும் அப்படின்னா ஈ அதுலேருந்து வரக்கூடிய மரபு தொடர்கள் தான் நம்ம பார்க்கணும். போன வீடியோ பார்ட் 1 வீடியோவில் ஈ வரைக்கும் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் அதை எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் ஈக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மரபு தொடர்களை நம்ம பார்க்கலாம் அகரவரிசைப்படி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒருத்தவங்க அப்படியே அமைதியாகவே உட்காந்துருந்தோன்னா என்ன அவன் முகத்தில் ஒரு ஈ கூட ஆடல அப்படி இருக்குது, அப்படி என்ன உனக்கு கவலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ ஈ ஆடவில்லை அப்படின்னா மிகுந்த கவலையாய் அப்படி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்துதல். அதுதான் ஈடு கட்டுதல். அதுக்கு ஈடாக நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் ஈடு கட்டுதல் அப்படின்னா பிணை கொடுத்தல். ஈட்டுக்கு ஈடு அப்படின்னா சரிக்கு சரி. ஓகேங்களா? அதுக்கு ஈடாக நான் இதை தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா அதை சரிக்கு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட்டுக்கு ஈடு அப்படின்னா சரிக்கு சரி. ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல். இது சொற்பொருளை கூட நம்ம பார்த்துப்போம். ஈடேறுங்கள் அப்படின்னா உய்மீன் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்பொருளை கூட நம்ம படிக்கும்போது பார்த்துருப்போம் ஸ்கூல் புக்ஸில். இந்த இடத்துல ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈரொட்டு அப்படின்னா இரண்டும் ஒட்டாமல் இதுலேயும் அதுலேயும் ஒட்டாமலே இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவு. ஈவு சோர்வு அப்படின்னா சமயம். அடுத்து உச்சி குளிர்தல். அடுத்து நம்ம ஊ வரிசை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். ஓகேங்களா? அப்பா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என் உச்சியே குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல். அடுத்து உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம ஒருத்தவங்க பேசிட்டு ரொம்ப நசன்னு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உச்சி கொட்டுவோம் இல்லையா? அதுதான் உச்சி கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு குறி காட்டுதல். உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல். ஓகேங்களா? அடுத்து செயலுடையானதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உடன் கையில் அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். உடன் கையில் அப்படின்னா உடனே. உடன்போக்கு அப்படின்னா பெற்றோர் அறியாமல் தலைவனுடன் செல்கை தான் உடன்போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெற்றோருக்கே தெரியாமல் தலைவி தலைவனோட போகிறது தான் உடன்போக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போவே உடனுக்குடனேனா அப்போவே அந்த செகண்டே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உடனுக்குடனே அப்படின்னா அப்போதைக்கு அப்போதே. அடுத்து உடனொத்தவன் அப்படின்னா சமமானவன். ஓகேங்களா? உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். சரியான உடும்பு நாக்குப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உடும்பு நாக்கன் அப்படின்னா வஞ்சகன். உடுமாற்று அப்படின்னா உடை மாற்றுகை, நடைபாவடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உடுத்துறோம் இல்லையா? அதுதானே உடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடு மாற்று அப்படின்னா உடைய நம்ம மாற்றுறது தான் உடு மாற்று. அடுத்து உடைப்பிற் போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல். உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளத்தார் கரை அழிதல். உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்து. அதை தான் உட்கிடக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சியில் கூட. உட்கிடக்கை அப்படின்னா உட்கருத்தை சொல்கிறது தான் உட்கிடக்கை. அடுத்து உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனிக்கிறது. உள்ளே பூந்து நம்ம எல்லாத்தையும் ஆழ்ந்து கவனிக்கிறது, இல்லைன்னா உள்ளே போகிறது. அதுதான் உட்புகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து உண்டாகி இருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல். ஓகேங்களா? இப்போ பெண்கள் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா கிராமத்து சைடெலாம் பார்த்திங்கன்னா அவங்க உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் சூழ்னாலும் அதுதான் அர்த்தம். அப்போ உண்டாயிருத்தல் அப்படின்னா சூழ் கொண்டிருத்தல். உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம். ஓகேங்களா? உண்டியர் புரட்டு, அந்த உண்டியலை வச்சு நம்ம இதை ஈஸியாக நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம். ஏன்னா உண்டியலில் நம்ம பணத்தை தானே போட்டு வைப்போம். ஸோ உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம். அடுத்து உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெறிக்க பேசுபவன். அதான் உதப்பி வாயன். உதப்பி பேசுவான்னு சொல்லுவாங்க. அதான் எச்சில் தெறிக்க
பேசும்போதே எச்சில் தெரிச்சுது அப்படின்னா அவங்க தான் உதப்பி வாயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து உதவாக்கட்டை அப்படின்னா என்னது? பயனற்றவனை தான் நம்ம வந்து உதவாக்கடை அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து உதவாக்கட்டை அப்படின்னா பயனற்றது, அதான் பயனற்றவன். அடுத்து வந்து உதறுகாலி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவன் தான் உதறுகாலி அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். ஒரு 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 கான்வர்சேஷனில் ஒரு பயன் இல்லைன்னா அது வந்து ஒரு உப்பில்லா பேச்சு போல தான். ஓகேங்களா. அப்போ உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க யாருமே வந்து பயன் தராத சொற்களை பேசவே கூடாது. ஓகேங்களா. உப்பில்லா பேச்சு நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா. அப்போ உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயனற்ற உரையாடல். அடுத்து வந்து கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, உச்சு கொட்டுதல் அப்படின்னா நம்ம வந்து வெறுப்பை காட்டுறது தான் உச்சு கொட்டுதல். கொட்டுதல் அப்படின்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல் அப்படிங்கிறது தான் கொட்டுதல். அடுத்து வந்து உயிர் விடுதல் அப்படின்னா என்னென்னா மிக பாடுபடுதல், இறத்தல். உயிரை கொடுத்து நான் வந்து டிஎன்பிசிக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து அதுதான் வந்து மிக பாடுபடுதல். நம்மளாம் ரொம்ப பாடுபட்டு தான் டிஎன்பிசிக்கு வந்து படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா. அந்த முயற்சி வந்து அந்த இலக்கை அடையிற வரைக்குமே இருக்கணும். ஓகேங்களா. இப்போ உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல், இறத்தல். அடுத்து வந்து உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல், இல்லைன்னா நோரொப்பாதல். ஓகேங்களா. நேரொப்பாதல். உறுத்தி வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். அடுத்து வந்து உருக்குலைதல் அப்படின்னா முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். ஓகேங்களா. மேனி வந்து மெலிஞ்சிறது தான் வந்து உருக்குலைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல். அப்படிதான். ஓகேங்களா. பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல்னு சொல்கிறாங்க. உருட்டி பேசி, அதான் உருட்டு, நீ உன் இஷ்டத்துக்கு உருட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து உருட்டி போடுதல் அப்படின்னா என்னென்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல், இல்லைன்னா அழித்து விடுதல். அடுத்து வந்து பாருங்கள், ஏ வரிசை பார்க்கலாம். எக்கச்சக்கம், எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறு. ஓகேங்களா. எக்கச்சக்கம், எசகு பிசகு அப்படின்னா தாறுமாறாக இருக்கிறது. எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல் தான் எடாத வெடுப்பு. ஓகேங்களா. எடாத வெடுப்பு அப்படின்னா தகாத செயல், அரிய செயல். எடுத்த எடுப்பிலே அப்படின்னா என்ன, அது உடனே அர்த்தம். எடுத்த எடுப்பில் செய்யறது, நீ செய்யாத, எதையும் யோசித்து செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் எடுத்த எடுப்பிலே அப்படிங்கிறது என்னத்தை சொல்லுது, உடனே அப்படின்னு சொல்லுது. எடுத்தபடி அப்படின்னா அதுவும் உடனே, முன் ஆயத்தமின்றி, அதுதான் எடுத்தபடி. எடுத்து சொல்லுதல் அப்படின்னா சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல். ஓகேங்களா. ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை எடுத்து சொல்லும்போது அதை வந்து சிறப்பித்து சொல்லுதல், அறிவு கூறுதல், அதுதான் வந்து எடுத்து சொல்லுதல். எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல், திருக்கிட செய்தல் தான் எடுத்து போடுதல். ஓகேங்களா. எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். அதான் நம்ம வந்து பேசும்போதே சில பேர் வந்து என்ன இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிற, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு எடுத்தெறிந்து பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் எடுத்தெறிதல் அப்படின்னா அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல். எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல், அதான் எடுப்பெடுத்தல். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யாவருக்குமே வசப்படக்கூடியவன் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. யார் சொன்னாலும் கேட்டுப்பான், ஒரு சூதறியாதவனாக இருப்பான், அதான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை. ஓகேங்களா. எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னா எங்கு தன் அதிகாரம் செல்லுதல், அதான் வந்து எட்டு கண் விட்டெறிதல். எங்கே போனாலும் தன்னோட அதிகாரம் செல்லும் அப்படிங்கிறது தான் எட்டு கண் விட்டெறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டில் பத்தில் அப்படின்னா இடையிடையே. எட்டில் பத்தில் அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இளைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் தான் எய்ப்பில் வைப்பு. ஓகேங்களா. இளைத்த காலத்தில் உதவுவதற்காக நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து எய்ப்பில் வைப்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து எழுத்தெண்ணி படித்தல், ஒன்றும் விடாது படித்தல் தான் எழுத்தெண்ணி படித்தல். ஓகேங்களா. எல்லளவும் அப்படின்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்குமே உதவாதவனை தான் ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் தான் ஏச்சு காட்டுதல். ஏடாகுடம் அப்படின்னா வந்து தாறுமாறு. ஓகேங்களா. இது வந்து ஏ வரிசை பார்த்துட்ருக்கோம். இப்போது ஏடாகுடம் அப்படின்னா தாறுமாறு. ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம். ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க, விதண்டாவாக வாதம் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா. அதான் ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம். ஏட்டு சுரைக்காய் அப்படின்னா அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டு சுரைக்காய் கதைக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி தான் நம்ம வந்து அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு தான் ஏட்டு சுரைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபவமும் இருக்கணும். ஓகேங்களா.
ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வி அறிவு தான் ஏட்டு படிப்பு. வெறும் ஏடை மட்டும் படித்தா போதாது ஓகேங்களா. இப்போ நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீனிவாசன் இருப்பார் இல்லையா, அவர் வந்து புரிஞ்சு படிக்க மாட்டார். ஜஸ்ட்டு அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே மனப்பாடமாக போய் எழுதுவார். அந்த மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ரொம்ப அதோட உட்கருத்தை நம்ம ஆழ்ந்து படித்து தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த கல்வியை வளர்த்துக்கிட்டு அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு தான் நம்ம எக்ஸாம் எழுதவே போகணும். அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். வெறும் ஏட்டில் படித்த படிப்போடு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை முறையோடு நம்ம படித்ததை ஒப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது மறக்காமலும் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை தான் ஏனல் கோணல். ஏனல் கோணலாக இருக்கிறது ஒழுங்கின்மை. இந்த கோணலை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். கோணல் மாணலாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஒழுங்கின்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரிடையான பேச்சு தான் ஏனுக்கு கோன். ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏப்ப சாப்பை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சக செய்தல். ஏச்சு காட்டுறது ஒருத்தவங்களை அதுதான் நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு தான் ஏழை குறும்பு. ஏழை போல ஒரு மாதிரி பேதை போல காட்டி செய்யக்கூடிய ஒரு குறும்பு தான் ஏழை குறும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல், அடியோடு நிறுத்துதல். முதல்ல அதை ஏறக்கட்டு ஃபஸ்ட்டு, அதெல்லாம் இங்கே வச்சுட்ருக்காத, முதல்ல அதெல்லாம் எடுத்து ஏறக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் நம்ம அதாவது கீழே இப்போ நிறையா நம்மளோட புக்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம படித்த புக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முதல்ல எடுத்து ஒரு சாக்கு பையில் கட்டி ஏறக்கட்டு ஒரு ஓரமா அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதை எல்லாத்தையும் கட்டி மேலே எங்கன்னா லாஃப்ட்டில் போடுவோம். அதுதான் உயரமாக போடுறது. அப்போ ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல், அடியோடு நிறுத்தல் ஓகேங்களா. அடுத்து ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழமாக பார்க்கறது. என்ன ஏற இறங்க பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதான் ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல். ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல், முழுதும் விலைக்கு பெறுதல். அதான் ஏற வாங்குதல். ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்றம் குறைச்சல் அப்படின்னு இதுலேயே வந்துருச்சு, ஏற்றம் தாழ்ச்சி அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு இணையானது எது வரும்னா உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. ஏன் எண்ணுதல் அப்படின்னா வினாவுதல், அதாவது ஆபத்துக்கு உதவ வினாவுதல் தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஊ வரிசை பார்த்தோம், ஏ வரிசை பார்த்தோம், ஏ வரிசை பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஏ வரிசை வரைக்கும் நம்ம பார்த்ததை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்கள் மைண்டில் நல்லாவே பதியும் ஓகேங்களா. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ்.